டிவிகே சார்பா 4 நாள் முன்னாடியே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. அவங்களும் குடுக்குற மாரி ஓகேன்னு சொல்ட்டாங்க. அவங்களோட நிபந்தனைகள் என்னென்னலாம் அதெல்லாம் டிவிகே கிட்ட சொல்ட்டாங்க. டிவிகே தரப்புல இருந்தும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்ட்டாங்க. ஆனா, நாளைக்கு பிரச்சாரத்த தொடங்க இருந்த அதே இடத்துல பெரம்பூர்ல இன்னைக்கு 1 நாள் முன்னாடி நம்ம சென்னை மாநகராட்சி சார்பா அந்த இடத்துல ஒரு பள்ளத்த நோண்டி சுத்தி வர பேரிகேட்ட போட்டு அடைச்சுட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்துல பிரச்சாரம் பண்றதுக்கான ஏத்த இடம் கிடையாது. அதனால உங்களுக்கு குடுக்கப்பட்ட அனுமதி நாங்க ரத்து செய்றோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. இப்போ குடுக்கப்பட்ட அனுமதி மறுப்பு. இப்ப வந்து விஜய் தேர்தல் பிரச்சாரத்த அங்க தொடங்க முடியாது. மறுபடியும் புதுசா ஒரு இடத்த கண்டுபிடிச்சு, அதுக்கு போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி, திரும்ப மறுபடியும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி, முதல்ல இருந்து இத ஆரம்பிக்கணும். புரியுதா? இப்ப அதுக்கு 1 வாரம் டைம் எடுத்துரும். ஸோ இப்படி தள்ளி போட்டு தேர்தலே வந்துரும். விஜய மக்கள சந்திக்கவே விட மாட்டேங்கிறாங்க. மக்கள்கிட்ட பிரச்சாரமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படித்தான் மக்கள சந்திக்கிறது? இன்னைக்கு டிவிக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரியான ஒரு இடையூற குடுத்துட்டே இருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு முற்றிலும் எதிரானது. இப்படி இருந்தா மக்கள எப்படித்தான் சந்திக்கிறது? அதுவும் புதுசா தொடங்கப்பட்ட ஒரு கட்சிக்கு இவ்ளோ நெருக்கடி குடுத்தா, அந்த கட்சி எப்படிதான் மக்கள சந்திச்சு முன்னேறி வரும்? திமுக ஒரு தீய சக்தி.